தந்தபடி நானும் என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் 11 மாதங்கள் நம்மை பாதுகாத்து 20ஆம் நாளிலும் உங்களை என்னையும் ஒன்று கூட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உயிர்ப்பின் சத்தியங்களிலே 7வது பாகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதனாலே காணக்கூடாதபடிக்கு அநேக பேர் பலவீனத்தோடும் கஷ்டங்களோடும் நஷ்டங்களோடும் மரணத்தினாலும் அகப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் ஒரு விஷயம் உங்கள் மேலும் என் மேலும் இரக்கத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நானும் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை தான். நான் சாப்பிட்றதுனாலையோ நான் புஷ்டியா இருக்கிறதுனாலையோ அல்ல, என் தேவனுடைய கிருபை தான் என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த உயிர்ப்பின் சத்தியங்களை நம்ம கேட்டு வருகிறோம். அதற்கு ஆதார வசனமாக சங்கீதம் 85ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி இந்த வசனத்தை தொடர்ந்து அது அநேக வசனங்களை நம்ம தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அரை மணி நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. கடந்த வாரம் இந்த வேத பாடத்துல நம்ம தாவீதை குறித்து பார்த்தோம் இல்லையா? தாவீது ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். இன்னைக்கும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவார், இடைப்படுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வேதாகமத்துல ஒரு சில காரியங்களை நம்ம அதிகமாய், ஒரு சிலருக்கு ஒரு சில வசனங்கள் ரொம்ப பிடிச்சதா இருக்கும், நமக்காகவே சொல்லப்பட்டது போல இருக்கும். ஆனால் ஒரு சில வசனங்களை நம்ம என்ன பண்றதுல சரியாய் கவனிக்காம கூட நம்ம என்ன பண்ணிருப்போம், போயிருப்போம். அந்த போல வசனங்களை கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார், நம்மோடு பேசுவார். அப்படிதான் ஒரு சில வசனங்களை ஆண்டவர் என் கூட இன்னைக்கு இடைப்பட்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சிருஷ்டிப்பின் காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொன்றையாய் சிருஷ்டித்து வந்துட்டு இருந்தார். அப்படிதானே? ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூமியை பார்த்து மரங்களை உண்டாகுங்கன்னு சொன்னும் போது என்ன பண்ணாரு? உண்டாயிடுச்சு. அப்போ கடலை பார்த்து சொன்னாரு, கடலை உண்டாக்கினார். கடலை பார்த்து என்னது, இதுல இருக்கிற விலங்குகளை என்னன்னா உருவாகட்டும் சொல்லும் போது மீன்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாச்சு? உருவாயிடுச்சு. ஒன்று நல்லா கவனிங்க. ஆண்டவர் தண்ணீரை பார்த்து என்ன பண்ணணும்? மீன் உருவாகணும்னு சொன்னாரு. நிலத்தை பார்த்து மரம் செடி கொடிகள் எல்லாமே வளரணும்னு சொன்னாரு. இந்த தண்ணியிலிருந்து அந்த மீனை எடுத்துட்டா என்ன ஆகும்? அந்த மீன் என்ன ஆயிடும்? செத்து போயிடும். அதே போல இந்த மரம் செடி கொடிகள் இருக்குல்ல, இதையெல்லாம் இந்த பூமியை விட்டு எடுத்துட்டா என்ன ஆகும்? அதுவும் செத்து போயிடும். ஆனா ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது என்ன சொன்னார்? ஆண்டவர் எடுத்த வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல மற்ற ஜீவராசிகளை உருவாக்கினார் இல்லையா? தண்ணீர்ல மீனை உண்டாக்கினார், நிலத்துல மரம் செடிகளை உருவாக்கினார். ஆனால் மனுஷனை உருவாக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தன்னையே பார்த்து சொல்றாரு, பின்பு தேவன் என்ன பண்ணணும்? நமது சாயலாய் மனுஷனை உண்டாக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த உயிரை பல பேர் என்ன பண்றாங்க? தூஷணமாய் நடத்துகிறாங்க. தன் சரீரத்தை குறித்து அவமானமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? தமது சாயலாய் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம கூட சொல்லிருக்கலாம், இந்த மண்ணுல இருந்து நீ உண்டாயிடு, இந்த மரத்துல இருந்து நீ உண்டாயிரு, வானத்துல இருந்து நீ என்ன பண்ணிடு, உண்டாயிருன்னு சொல்லலாம். ஆனால் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார்னா,
அவரை போல இருக்கணும்னு சொல்லி உருவாக்கினார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த மீனை தண்ணிலிருந்து எடுத்துட்டா என்ன ஆயிடும்? மீன் செத்து போயிடும். அப்ப அந்த செடி கொடியில வெட்டிட்டோம்னா, நம்மளே வீட்டுல வெட்டுறோம்னா அப்ப என்ன ஆகுது? அந்த செடி கொடியில என்ன ஆகுது? மரிச்சு போயிடுது. அப்போ அதற்குரிய காரியங்கள்ல இருந்து எடுத்துட்டா என்ன ஆயிடும்? மரிச்சு போயிடும். அப்ப ஆண்டவர் உன்னங்களையும் என்னையும் எப்படி உருவாக்கினாரு? தமது சாயலாய் உருவாக்கினார். அவருடைய ரூபத்தின்படி நடத்தினார். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவரை விட்டு பிரிச்சிட்டோம்னா நீங்களும் நாம யாரு? செத்து போனவங்க தான், ஒண்ணுமே இல்லாதவங்க அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஜீவன் உள்ளவங்க, உயிர் உள்ளவங்க. ஆண்டவர் விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க, ஆண்டவர் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் யாருன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரை நீங்க அறியாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்தின் பிரகாரம், இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்களும் நானும் யாரு? செத்தவங்க தான். அல்லேலூயா. அப்போ நீங்க உயிரோடு இருக்கணும்னா யார் கூட இருக்கணும்? ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருந்தாதான் நீங்க யாரு? ஜீவன் உள்ளோம். அப்படி இல்லைன்னா நீங்களும் நானும் ஒரு மரித்த பிணத்துக்கு தான் சமம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நானும் ஆண்டவரோடு இருந்தாதான் அந்த ஜீவனுக்கும் அவர் கொடுத்த சரீரத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. நீங்க ஆண்டவரை விட்டு போயிட்டீங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதோ நன்மை செய்யல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு நீங்க தூரம் போயிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை தேடி போறீங்கன்னு தான் அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. மீன் எனக்கு இறை எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி மீன் தண்ணி விட்டு வெளியே வந்தா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். இந்த செடி கொடி பூமியில எனக்கு எந்த எதுவுமே கிடைக்கல, நான் அந்த பூமியை விட்டு நான் வெளியே வரேன்னு சொன்னா அது என்ன ஆயிரும்? மரிச்சு போயிடும். அப்படிதான் நீங்களும் நானும் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, ஆண்டவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி, ஏன் எனக்கு ஆண்டவர் வேணும், ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நீங்களும் நானும் தூரம் போகிறோம் அப்படின்னா உங்களை நீங்களே மரணத்திற்கு உட்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருக்கிறது தான் உங்களுக்கு எனக்கும் நல்லது. அதுதான் வசனமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு இடைப்பட்டு இருக்கணும், ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் மிருக ஜீவன்களை உருவாக்கும் போதோ இல்லை காட்டு மிருகங்களை உருவாக்கும் போது தமது சாயலாக உருவாக்கி இருக்கலாமே, ஏன் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார்? ஏன்னா அவரை போல வாழணும், அவரை போல இருக்கணும், அவரை போல நடந்து கொள்ளணும். உங்களையும் என்னையும் நேசித்ததன் நிமித்தமாக தான் என்ன பண்றோம்? சொல்றோம். இப்போ கூட நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை ஒரு தகப்பன் சாயலாவோ தந்தை சாயலாவோ இருந்தா என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா மாதிரி இருக்குது, எங்க அம்மா மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படித்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலின்படி உருவாக்கியிருக்கிறார். அவருக்கு எப்படி கண்ணு காது மூக்கு வாய் எப்படி இருந்ததோ அப்படிதான் உங்களையும் என்னையும் என்ன பண்ணிருக்கிறார்? வணைந்து இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அப்போ அவர் நம்மை நேசித்ததன் நிமித்தமாக தான் அப்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த அன்பை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் எனக்கு எதுவுமே என்ன காரியத்தையும் செய்யல, என் வாழ்க்கை வெறுமையா இருக்குது, இருண்டதா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சொல்லுகிறதான காரியம் தான், என் வாழ்க்கை இருண்டு போச்சு, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யல, ஒரு நன்மையும் செய்யல. பொறுமையோடு காத்திருங்க, விசுவாசத்தோடு காத்திருங்க. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நிச்சயமாகவே எது செய்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதுதான். அது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும், அந்த மனப்பக்குவம் இருக்கணும். அப்போதான் அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி கருதப்படுவான். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யும் போது மாத்திரம் ஆண்டவர் நல்லவர் நல்லவர், எவ்வளவு பெரிய வல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தின் பாதத்துல என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை தூஷிக்கிறவர்கள் ஆகிய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதை போல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த உயிர்ப்பின் சத்தியங்களை உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். தாவீது அப்படிதான் இருந்தானா? இல்லையே. எல்லா காலத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தான்,
எல்லா காலத்திலும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருந்தான். கஷ்டத்தின் பாதையிலும், போராட்டத்தின் பாதையிலும், மரணத்தின் பாதையிலும், சவுல் அவனை கொலை செய்ய வரும்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவரை பாடினான். அவன் பாடின சங்கீதங்கள்லாம் எடுத்து வாசி பாருங்க. அநேக சங்கீதங்கள் அவன் மரணத்தின் ஓடும் போதுதான் எழுதின பாடல்கள். ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டாலே நம்ம ஆண்டவரை மறந்து போகிறோம். ஆனால் தாவீது எப்படிப்பட்டவனாய் இருந்தா, அவன் மரணத்தின் போதும், மரணம் அவனை துரத்தி கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவரை தேடினவனாய், பாடினவனாய், அப்பேற்பட்ட சங்கீதங்கள் நம்ம வாசித்தோம். அதை குறித்து தான் ஆண்டவர் போன வாரம் அவனை எப்படி இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி நம்ம கூட பேசினான். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்கிறோம் சொல்லி நினைக்கிறோமே கண்டி, ஆனால் அவனை போல நம்ம வாழணுன்ற 1% கூட நம்ம நினைக்கிறது இல்லை. ஏசப்பா அவர் இருதயத்துக்கு நான் ஏற்றவனா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம், இருதயத்தில் நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கைன்னு வரும் பொழுது நம்ம இடறி போய் விழுந்துறோம். அவனை போல வாழ முடியல, அவனை போல வைராக்கியமாக இருக்க முடியல, அவனை போல விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியல, அவனை போல ஆண்டவர் உறுதியாக பிடிச்சு கொள்ள முடியல. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறது இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழ்கிறது இல்லை. இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம நடந்துட்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்யலன்னா எப்படி செய்வான் ஆண்டவர்? வாரம் முழுவதும் நான் எல்லா வேலையும் நான் என் இஷ்டத்தின்படி செஞ்சுட்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மை செய்யணும்னா நான் எப்படி? அவருக்கு இஷ்டத்தின்படி வாழ்ந்துட்டு அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் அவர் சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவாரு? செய்கிறவராக இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவன் எப்படி அவன் ஆண்டவருடைய கரத்துல எப்படி இருக்கணும், அவன் எப்படி ஒரு மாறுதல் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நீங்களும் நானும் பிசாசுடைய கரத்திலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும், எப்படி ஆண்டவருக்கு உறுதியாக வாழணும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு போதிக்க போகிறார். நீங்க வைராக்கியமா இந்த சத்தியங்களை கேளுங்க, அதன்படி ஜீவிங்க. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் மாறும். வசனங்களை நாங்கள் சொல்லுகிறோம், கேட்குறீங்க, நல்லது. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்தணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி. வேதத்துல பொய் சொல்லாத இருப்பாயாக, நீங்க பொய் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது பொய் சொல்லுகிற வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல சொல்லக்கூடாது, வைராக்கியமா வாழணும். அதுதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சங்கீத பகுதிகளில் கூட நம்ம வாசித்தோம். பொய் சொல்லுகிறதை குறித்து தாவீது என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி 6ஆம் சங்கீதத்துல நாம் வாசித்தோம் இல்லையா? அப்படியா நீங்களும் நானும் பிசாசுடைய கரத்திலிருந்து தப்பிக்கணும். பிசாசு என்னை மேற்கொள்ளக்கூடாது. நான் ஜெயமான வாழ்க்கையை வாழணும். நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், 10 வருஷம் சபைக்கு போறேன், 5 வருஷம் சபைக்கு போறேன், 30 வருஷம் சபைக்கு போறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லைன்றீங்கன்னா உங்ககிட்ட தான் குறைகள் இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளணும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 30 மற்றும் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 30 மற்றும் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அழைத்து வந்து ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கணும். முதல்ல என்ன கேட்கிறான்? அழைத்து வந்து நான் எப்படி ரட்சிக்கப்படுவேன் ஆண்டவர் மாறே, நான் எப்படி ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கேட்டதற்கு, நீ ரட்சிக்கப்படணும்னா முதலாவது என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானுமே விசுவாசம் என்ற குறைவுகளில் காணப்பட்டிருக்கிறோம். ஒருவன் ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவர் விசுவாசித்தால் போதும், அவரை நம்பினால் போதும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் என்று சொல்லி விசுவாசித்தால் போதும். அப்போ இவைகளெல்லாம் நம்பும் பொழுது ஒரு விசுவாசமான காரியம் நமக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் நீ ஒரு விசுவாசின்னு சொல்லி உங்களையும் என்னையும் என்ன பண்றாரு? ஒரு சர்டிஃபை பண்ணிடுறாரு. ஓகே, நீங்க அவ்வளவுதான் விசுவாசி, நீங்க நம்புற அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்குள்ள சோதனை வரும் பொழுது அந்த சர்டிஃபைடு என்ன ஆகும், என்னன்னா சோதிக்கப்படும் இல்லையா? இப்போ நிறைய பொருள் வாங்குறோம், வீட்டுக்கு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டுறோம் இல்லை சபை கட்டும் போதும் ஒரு பொருள் வாங்கும் போது என்ன பார்த்து வாங்குவோம்? ஒரு நல்ல சர்டிஃபைடு இருக்குதா? சர்டிஃபைடுனா இந்த இரும்பு கம்பியெல்லாம் வாங்கினீங்கன்னா அதில் என்ன இருக்கும்? ISI முத்திரை இருக்கும். குக்கர் வாங்கினீங்கன்னா பார்ப்பீங்க எத்தனை வருஷம். முதல்ல வாங்கும் போது என்ன வாங்குவோம்? எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கு, எத்தனை வருஷம் கேரண்டி இருக்கு, எல்லாத்தையும் கேட்டுதான் என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அப்போதான் ஒரு பொருளை வாங்குவோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? இது கீழே போட்டால் எத்தனை வருஷம் வரும், இது வருமா வராதா, எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கு, ISI முத்திரை இருக்கா, எல்லாத்தையும் கேட்டு வாங்குறோம். அப்போ நீ ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை விசுவாசி என்று சொல்லி என்ன பண்றாரு, அந்த சர்டிஃபைட் கொடுக்கிறார் இல்லையா? அந்த சர்டிஃபைடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அநேக சோதனைக்குள்ள போகும். இந்த ISI முத்திரை லேசா கொடுத்துட மாட்டாங்க. ஒரு இரும்பு கம்பியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்புல கொண்டு போவாங்க, அது உருகி கொட்டிருந்தா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ISI என்ற முத்திரை கொடுப்பாங்க. அது போலதான் ஆண்டவர் உண்மையும் என்னையும் விசுவாசின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா உனக்கும் எனக்கும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். இதுக்குள்ள நீ போகணுமா, இதுக்குள்ள நீ போகணும்பா, அதுக்குள்ள போனாதான் நான் உன்னை விசுவாசின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், அங்கீகரிக்க முடியும். ஆனா அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடும். என்ன ஆண்டவரே உங்களை தான் நம்பி வந்தேன், ஆனா இந்த சோதனை எனக்குள்ள வந்துருதேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடும். அப்போ விசுவாசின்னு ஒரு சர்டிபிகேட்டை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் வாங்குறதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் விசுவாசி என்று சொல்லி அவர் முத்திரை போட்டு இருக்கிறார் உங்க மேலே. அந்த விசுவாசத்தை விட்டு நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த மாலையில் ஆண்டவர் சொல்ற விசுவாசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த விசுவாசத்துல பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பிடித்தமான மனுஷன் விசுவாசம்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருதுன்னு தெரியல, ஆனா எனக்கு முதலாவது ஞாபகம் வர்றது ஆபிரகாம் தான். யாரு? ஆபிரகாம். விசுவாசம்னா என்ன? அவங்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு 5 காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த விசுவாசத்துல அவன் முதலாவது செய்த காரியம் அர்ப்பணிப்பு. என்ன பண்ணா, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சான். தன் குடும்பத்தை விட்டு ஆண்டவர் வாங்க வெளியே வான்னு சொல்லும் போது ஆண்டோட சமூகத்தில் என்ன பண்ணா, அர்ப்பணிச்சான். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவன் ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார், அதனால தெரிந்திருக்கிறோம். ஓ இயேசுனா இவர் தான் இயேசுன்றது ஒரு % நாலேஜ் உங்களுக்கு எனக்கும் என்ன இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி கிடையாது. ஆபிரகாம் வேற ஒரு கடவுளை என்ன பண்ணிட்டு இருக்கான், வணங்கிட்டு இருக்கான். கர்த்தர்னா யாருன்னே தெரியாது. ஆனால் ஆபிரகாமோடு ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறார். தம்பி நீ என்ன பண்ணு, உன் குடும்பத்தை விட்டு இனத்தை விட்டு நீ என்ன பண்ணு, வெளியே வா, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அவன் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணா, ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சான். ஆனா நீங்களும் நானும் இயேசுவை தேடுறதுக்கு முன்னாடி இயேசுனுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கிறோம். இயேசுவை பத்தி கொஞ்சமாவது நம்முடைய காதுல கேட்டிருக்கிறோம். கர்த்தர்னா யாரு, தேவன்னா என்ன, பைபிள்னா என்ன, புதிய ஏற்பாடுனா என்ன, பழைய ஏற்பாடுனா என்ன, விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, ஆண்டவருக்காக என்ன செய்யணும், காணிக்கனா என்ன, தசமபாகனா என்ன சொல்லி எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் போது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவரே நீ எல்லாத்தையும் விட்டு நீ பின்னாடி வான்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாம் ஆண்டவர் பின்னால வந்தான். அவனுடைய விசுவாசத்துல முதலாவது நான் காண்பது அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா, அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு. எத்தனை பேருக்கு அர்ப்பணிப்பு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இதெல்லாம் விட்டு, இந்த விஷயம்லாம் எனக்கு பிடிக்காம இருக்குது, நீ இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் நீ செய்யலைன்னா நீ எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லும் போது உடனே நமக்குள்ள என்ன வரும், அப்பா இதெல்லாம் நம்மளால விட முடியாது, இதெல்லாம் கஷ்டம். முதல்ல இருதயத்துல நம்ம செய்யறோமோ செயல் இரண்டாவது. ஆனால் நமக்குள்ள இருதயத்துல தோன்றது என்ன, இது நம்மளால
முடியாதுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆனால் யோசிக்க மாட்டோம். ஒரு அர்ப்பணிப்போடு இதை நம்ம செஞ்சு பார்க்கலாமே. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும், கர்த்தரை நம்பணும், நான் இயேசுவுக்கு பிரியமாய் வாழணும், ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் நான் வாழணும், உண்மையான நான் விசுவாசியா இயேசுவாக நான் இருக்கணும் அப்படின்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆன்லைன் மூலமா கேட்க போகிற தேவ சனங்களே, உங்க வாழ்க்கையில இயேசுவாவை குறித்து உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும்னா முதலாவது ஒரு வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். எதையுமே அர்ப்பணிக்காம நான் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறேன், ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கேன், ஆண்டவரை விசுவாசிக்காமல் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். அல்லேலூயா. ஐயப்பா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வரான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றணும்னா நான் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு நீ என்ன பண்ணு, கொடுத்துட்டு என்ன பின்பற்றுன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணான், அவனால அதை பண்ண முடியல, அவன்கிட்ட அந்த அர்ப்பணிப்பு இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சில விஷயங்களிலே ஆண்டவருக்கு நெருக்கமாக நம்ம போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் எனக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு இல்லை. ஆண்டவரை நெருங்கும் போது ஒரு சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட நான் நெருக்கமா போகிறதுக்கு ஒரு சில காரியங்கள் எனக்கு தடையா இருக்குது. அதை அர்ப்பணிக்கணும்னு போது அதை அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்படுகிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவரோடு நான் நெருங்கணும், ஆனால் ஒரு சில காரியங்கள் ஆண்டவரை நெருங்குறதுக்கு ஒரு தடையா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, இதெல்லாம் நீ என்கிட்ட வருகிறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கு, இதெல்லாம் நீ என்ன பண்ணிடு, விட்டுடு, அப்பதான் என்கிட்ட நீ நெருங்கி வர முடியும்னு சொல்றாரு. ஆனா நமக்குள்ள அந்த எண்ணங்கள் இல்லை. ஆண்டவரே நான் இதை விட்டுனா எப்படிப்பா, இதை விட்டுட்டா எப்படி ஆண்டவர்? பேதுருடைய வாழ்க்கை பாருங்க. பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ அதெல்லாம் விட்டுருப்பா, நான் உன்னை என்ன பண்ண போறேன், மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்ற போகிறேன், என் பின்னால வான்னு சொன்னாரு. அவன் என்ன பண்ணான், அவன் ஒரு மீனவன், அவனுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது, பேதுருலாம் ஒரு ஸ்காலர் கிடையாது, பவுலை போல நல்லா படிச்சவனும் கிடையாது, நல்ல ஸ்காலரும் கிடையாது, அவன் வேற ஏதாவது வேலையை செஞ்சு பழச்சிக்கலாம்னு சொல்லி. ஆனால் பேதுரு அவனுக்கு தெரிஞ்ச வேலை ஒன்னே ஒன்று என்னது, அவனுக்கு மீன் பிடிச்சு அதை விற்கிறது. ஆண்டு சொல்ல, தம்பி நீ என்ன பண்ணு, விட்டுட்டு என் பின்னாடி வா. அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் சொல்லிட்டார், வேற என்ன எனக்கு, அதை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தான். ஹல்லேலூயா. அவன் அர்ப்பணிச்சான் ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்கு. ஆண்டவர் என்ன பண்ணான், அர்ப்பணிச்சிருக்கிறான். இதை நீங்களும் நானும் ஒரு சில காரியங்களை ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு ஒரு சில அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டியதா இருக்கிறது. எதையும் செய்யாம நான் ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கிறேன், நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, ஆண்டவருக்காக நீயும் நானும் உண்மையான விசுவாசியா வாழணும்னா ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் நடத்துகிற அந்த அர்ப்பணிப்புக்குள்ள நீங்கள் நானும் வரணும், அதுக்குள்ள வரணும். அப்பதான் நீ என்னால ஒரு விசுவாசின்ற ஒரு சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுப்ப. நான் எதையுமே பண்ண மாட்டேன், நான் எதையுமே அர்ப்பணிக்க மாட்டேன், நான் எதையுமே இழக்க மாட்டேன் ஆண்டவருக்கு அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்க முடியாது. நீ விசுவாசி, எனக்கான விசுவாசமான பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் உங்க மேல என் மேலே ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கேட்டுட்டு இருக்கீங்களா? வசனத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி நம்புறீங்களா? விசுவாசியா இருக்கணும், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதா தான் இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு என்ன பண்ணு போ. அப்போ அந்த அர்ப்பணிப்போட நம்ம வாழணும். அப்படி இருந்தா தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும். அந்த மாதிரி தான் ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு சில அர்ப்பணிப்போடு வாழ்ந்தாதான் ஆண்டவரோடு இருக்க முடியும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆண்டவரோடு நான் இருந்தனால தான் நான் ஆண்டவரோடு ஜீவிக்கிறேன்ற அர்த்தம். நான் இதெல்லாம் என்கிட்ட இல்லாம நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க மட்டும் தான் சொல்லிக்கணும், நீங்க மட்டும் தான் சொல்லணும். நான் வாரத்துல 3 நாள் சர்ச்சுக்கு போனேன். எங்க சர்ச்சில் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வைக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் போறேன். அதனால நீ பரலோகம் போயிடுவியா?
அதனால நீங்களும் நானும் பரலோகம் போயிட முடியுமா? எதுவுமே நான் அர்ப்பணிக்காம பரலோகத்துக்கு போயிட முடியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு வேணும். எத்தனையோ ஊழியக்காரங்க அர்ப்பணிப்போட வாழ்ந்தாங்க, எத்தனையோ மிஷனரிமார்கள் அர்ப்பணிப்போட வாழ்ந்தாங்க. அவங்க அர்ப்பணிப்போட வாழ்ந்ததுனால இன்றைக்கு சுவிசேஷம் என்ற வார்த்தை அநேக கிராமங்களுக்கு சென்றிருக்கிறது, அநேக ஊர்களுக்கு சென்றிருக்கிறது. எத்தனையோ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காத இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. எத்தனையோ வசதி வாய்ந்தவர்கள் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு, தன் சொந்தங்களை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டவருக்கு ஊழியம் செய்ததுனாலதான் இந்த தேசத்திலையும் என்ன பண்ணிருக்கிறது? சுவிசேஷம் என்ற விதை விழுந்திருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, சகோதரமாரர்களே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுங்க. நான் உண்மையான பிள்ளையா, ஏசப்பாக்கு நான் உண்மையான பிள்ளையா, விசுவாசியா நான் வாழணும்னா என் வாழ்க்கையில முதலாவது ஒரு அர்ப்பணிப்பு வேணும். எப்படி? அர்ப்பணிப்பு வேணும். அர்ப்பணிப்புக்கே நம்ம தலை என்ன பண்ணிருச்சு? பொங்கிருச்சு. இன்னும் 4 காரியங்கள் இருக்கு. நான் உண்மையான விசுவாசியா ஆண்டவருக்கு வாழணும். முதலாவது அர்ப்பணிப்பு, 2வது சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆபிரகாம் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணான்? தன்னுடைய மகனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்? பலி கொடுக்கிறதுக்கு போய் விட்டான். கத்திய தூக்கினான் வெட்டுறதுக்கு. இன்னும் ஒரு செகண்ட் ஆண்டவர் சொல்லலன்னா ஈசாக்கு 2ஆ பொழுதுருப்பான். அன்னைக்கு நெருப்பு போட்டு எரிச்சிருப்பான். அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணா? அர்ப்பணிப்பு. 2வது அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராயிட்டான். தன் பிள்ளைன்னு கூட பார்க்கல. அவன் என்ன பண்ணிட்டான்? சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆயிட்டான். எப்படியாவது ஆண்டவருக்கு நான் பிரியமானவன் என்பதை காண்பிக்கிறது. எத்தனை வருஷம் கழிச்சு அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றப்போ, எனக்காக நீ என்ன பண்ணு? பலியிடும் பிள்ளைய. ஒரு வார்த்தை கேட்கல, ஆண்டவரே நானே 99-100 வயசுல எனக்கு குழந்தை கொடுத்துருக்கீங்க, 100 வயசுல பெற்ற குழந்தைய நான் போய் பலி வைக்கனா, அப்புறம் என் சந்ததி எப்படிப்பா நீங்க சொன்ன மாதிரி கடற்கரை மணலை போல ஆகும், நட்சத்திரங்களை போல ஆகும் சொல்லல. காலையில அந்த குழந்தைய மேல கூட்டு போனா அந்த குழந்தை கேட்குது, எப்பா எல்லாத்தையும் எடுத்துன்னு போறமே, ஆடு எங்கப்பா? அவன் விசுவாசத்தோடு சொல்றான், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாக்ரிஃபைஸ் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட இல்ல. ஆதி கால கிறிஸ்தவர்களை போல இல்ல. ஏன்? அவங்கள போல ஆசீர்வாதமா இல்லை, இவங்கள போல ஆசீர்வாதமா இல்லை. ஏன்னா அவங்கள போல நம்ம வாழல. அதுதான் உண்மை. அவங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய இருந்திருக்கு. அவங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணா? தன்னுடைய பிள்ளை என்று பாராம பலி கொடுக்கிறதுக்காக என்ன பண்ணினா? ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் வச்சுட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் ஒரு வேலை சொன்னா என்ன பண்ணுவோம்? எத்தனை பேர் பின்மாற்றத்துல போவோம் தெரியாது. எத்தனை பேர் ஏசப்பாவே வேணாலும் சொல்லி ஒதுக்கிட்டு ஓடிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆபிரகாம் அப்படி பண்ணவே இல்லை. அதிகாலையில எழுந்து தன் பிள்ளையை கொண்டு போய் படுக வச்சுட்டான். அந்த சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு எனக்கு வேணும். அல்லேலூயா. கிறிஸ்துவாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் ஆண்டவர் மகளே எனக்கு பிரியமில்லாத விஷயம் நீ இதை செய்யாதன்னு சொல்லுவார் ஆண்டவர். அதெல்லாம் கஷ்டமா இருக்கும் இருதயத்துக்கு. ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப பிடிச்சதப்பா, இதை எப்படி ஆண்டவரே நான் விட முடியும்? இதெல்லாம் எனக்கு இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானது ஆண்டவரே, இவைகளை நான் எப்படி ஆண்டவரே வைத்துக் கொள்ள முடியும்? ஒரு சில நபர்களை ஆண்டவரே, இந்த நபர்லாம் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, இவங்கெல்லாம் என் இருதயத்துக்கு ஏற்றுவாங்க, இவங்களெல்லாம் விட்டு சொல்றீங்களே, இவங்களெல்லாம் விட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை ஆண்டவருக்காக ஒதுக்காம வச்சிருக்கிறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணாம விட்டுருக்கிறோம். அதனாலதான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு வளர்ச்சி அடையாம இருக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கையில. நீங்களும் நானும் ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சாக்ரிஃபைஸை நீங்க பண்ணணும். ஆபிரகாமை கூப்பிடுறாங்க விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி. சும்மா சொல்லிடல, அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி ஆண்டவரை 100க்கு 100 ஆண்டவரை விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆகல.
மூன்றாவது காரியம், அவன் என்ன பண்ண? ஆண்டவருக்காக வெயிட் பண்ணான். என்ன பண்ணா? வெயிட் பண்ண. ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்துக்காக அவன் காத்திருந்தான். விசுவாசத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஒரு சில காரியங்களுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்றாரா? பொறுமையோட காத்திருன்னு சொல்றாரா? காத்திருக்கணும். அது எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ காத்திருந்தா காத்திருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை. போய் ஆபிரகாம் கிட்ட வா, உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஆண்டோட சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு பிள்ளை எப்பப்பா தர போறீங்க, எப்பப்பா தர போறீங்கன்னு சொல்லி உட்கார்ந்த ஆண்டவர் சமூகத்துல உட்காரல. அவனுக்கு தெரியும் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நீங்க கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் கொடுக்கிறான்னு சொல்லுகிறாரா? ஆண்டவரை போட்டு நோட்டது எப்போ 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 ஆண்டவரே எனக்கு கொடுத்துருவா கொடுத்துருவா கொடுத்துருவேன்னு சொல்லி யாக்கோபு சொன்னா பாருங்க, ஆண்டவரே ஆசீர்வதித்தால் என்ன விட மாட்டேன். அவன் யாக்கோபு சொன்ன மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம்? என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி போட்டு ஆண்டவரே ஆண்டவரே கொடுங்க கொடுங்கன்னு சொல்றது. ஆண்டவர் கடைசியா என்ன முடியல, என்ன பண்ண பெற்றுக்கொள் கொடுக்குறது ஆண்டவர். அப்படி நம்ம நோண்டி ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது நமக்கு பாரமா தான் முடியும். அல்லேலூயா. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பாரமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். எது உங்களுக்கு நல்லதா இருந்துச்சோ ஆண்டவர் கொடுத்த பிறகு அது என்னவா இருக்கும்? உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையோட காத்திருங்க. விசுவாசிக்கிறாங்கன்னா நீங்க ஆண்டோட சமூகத்துல பொறுமையா இருக்கணும். முதல்ல அர்ப்பணிப்பு, ரெண்டாவது சாக்ரிஃபைஸ், மூன்றாவது என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. நாலாவது until our time, நம்முடைய நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் வர வரைக்கும் பொறுமையா காத்திரு. முட்டை போடுதுல, முட்டை போட்டு எத்தனை நாள் கழிச்சு முட்டை பொறிக்கும்? அது எனக்கு தெரியல. 20 நாள் 25 நாள் போயிட்டு ஒரு நாளும் முட்டை என்னைக்கு பொறிப்ப, நாளைக்கு பொறிப்பியா? ஒரு நாளும் போய் அந்த அடக்காக்கிற கோழிலேருந்து எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா அந்த முட்டை கரெக்டாக அந்த நேரத்தில் பொரிக்குமா? பொரிக்காது. ஏன்னா அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் வேணும், அதுக்கு ஏற்ற காலம் வரணும், அதுக்கு ஏற்ற நேரம் வரணும். ஒரு முட்டைக்கே அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிற திட்டத்திற்கு எவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணாலும் அது ஒர்த்து தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெயிட் பண்ண சொல்றாருன்னா பல்கா ஏதோ ஒன்று கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய காரியங்கள் பொறுமையோட காத்திருக்காம விட்டுறோம். ஒரு சிலர் பொறுமையோட காத்திருக்கிறீங்க, ஆனா அந்த நேரம் வர்ற வரைக்கும் என்ன பண்றது? காத்திருக்க முடியல. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு தங்க வார்த்தை கிடைச்சுதான். அது ஒரு நாளா ஒரு முட்டை போட்டு நினைச்சான். இவனுக்கு என்னடா இது ஒரு நாளா இருக்கு, நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய முட்டை இருக்கும்போது அதை என்ன பண்ணிடலாம்? வெட்டி மொத்த முட்டை எடுத்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ள எத்தனை முட்டை இருந்துச்சான்? ஒரே ஒரு முட்டை தான். அப்படிதான் அவன் ஒரு நாள் வெயிட் பண்ணினாலே என்ன பண்ணிருக்கோம்? ஒரு முட்டையா தங்க முட்டையா கிடைச்சிருக்கும். ஆனா அவன் ஆசைப்பட்டு என்ன பண்ணான்? அறுத்து அடுத்த நாளுக்கு அவனுக்கு முட்டையும் வராது, ஒண்ணும் வராது. அப்படிதான் உன் விசுவாசத்தின்படி நீ என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அந்த காரியத்துக்காக வெயிட் பண்ணணும். ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிற ஒரு நாள், அந்த நாள் வரைக்கும் நீ வெயிட் பண்ணாதான் அந்த முழுமையான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் ஆபிரகாம் செய்தான். ஆண்டவர் கொடுக்கிற காலம் வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தான். அவன் என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியங்கள் செஞ்சிருக்க. முதலாவது அர்ப்பணிப்பு, ரெண்டாவது சாக்ரிஃபைஸ், மூன்றாவது வெயிட் பண்ணுங்க, நாலாவது நேரம் வர வரைக்கும் காத்திருங்க, நாலாவது உங்களுடைய விசுவாசத்துல உறுதியா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதி. ஆண்டவர் சொன்னார்னா எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசிக்கணும், தடுமாறக்கூடாது. படகுல நின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் காத்தடிக்கிற மாதிரி ஆடக்கூடாது. ஆண்டவர் பேசும்போது ஆமாண்டவரே சோத்திர ஆண்டவரே சொல்றது. எவனாவது நடுவில் குழம்பி விட்டானா விசுவாசத்துல குறைஞ்சு போயிருது. அப்படி கிடையாது. எப்பொழுதும் நான் விசுவாசத்துல உறுதியா இருப்பேன். ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. என் பிள்ளைய பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். கடன் பிரச்சனையை மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். என் குடும்பத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்னா என்ன பண்ணும்? மாறும். அவர் வாக்குரைத்தவர்
அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஆபிரகாமுக்கு இடையில அவர் பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் இருந்தால் அவர் இந்த 5 காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 5 காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 5 காரியத்தில் நீங்க உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க, அர்ப்பணிப்போடு இருங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செய்து பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தின தேவன் உங்களையும் நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் தாமே